நிறைய துறவிகள் வந்து யாராவது இறந்து போனால் அழுவுறதில்ல. ஏன் அப்படின்னா அவனுடைய தியானத்தில் அவன் ஹார்மோன்லாம் அந்த அந்த அழுகிற மாதிரி சூழலுக்கு அது ஒத்துழைக்க மாட்டேன். இப்போ இயல்பாகவே ஏதாவது ஒரு சோகமான வீட்டில் யாரை கொண்டு மனிதனை நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தால் கூட அவங்க அங்கே வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் சோகமாகிடுவாங்க. அதுக்கு என்னென்னா அந்த ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டாவே, நமக்கு சவுண்டாக கேட்டாவே, யாராவது ஒருத்தர் அழுகிறத கேட்டாவே நமக்கு அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு துறவியை செக் பண்ணிங்கன்னா அது வரவே வராது. அங்கே ஏன் வரலன்னா அவர் கட்டுப்படுத்தலை, அங்கே ஹார்மோன் சேஞ்ச் ஆகி போச்சு. அதான் தியானத்தில் இருக்கிற கண்டுபிடிப்பு. அவன் கட்டுப்படுத்தினா தோத்துருவான். ஒரு அழுக வீட்டில் ஒரு 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 அம்மா இறந்து போச்சுன்னா அந்த வீட்டில் நான் கொண்டு போய் ஒரு துறவியையும் ஒரு நார்மல் மனிதனை நிப்பாட்டினா அவன் அழுகலைன்னாலும் அவங்க அழுகிற சூழலை பார்த்தே அவன் அழுகிறதுக்கான ரெடி ஆயிடுவான். அதே சவுண்டு இவரை வந்து பாதிக்க மாட்டுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் எழுதிட்டாங்க. இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். உடல் பருவ மாற்றத்தில் இந்த ஆண் பெண் தத்துவத்துக்குள்ள உடல் பருவ மாற்றம் ஆகும்போது 19 வயதில் 20 வயதில் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் பருவ மாற்றம் அடையிறதுக்குள்ளே இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிற நிறைய சில்ட்ரன்ஸுங்களுக்கெல்லாம் விஷுவலில் பார்த்து அந்த ஹார்மோன்கள் பருவ மாற்றம் அடையுது. ஒரு 10 வயசு பையனுக்கு காம உணர்வுகள் ஏற்படுது, ஒரு 10 வயசு பொண்ணுக்கு காம உணர்வு ஏற்படுது. அதுக்கு காரணம் அதுங்க பார்க்குற படங்கள், செல்களில் கேட்குற விஷயங்கள். இதனால என்ன ஆகுதுன்னா ஹார்மோனில் எப்படி இறைவனை நினச்சா ஒரு அமிர்தம் சுரக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஹார்மோன்கள்லாம் சேஞ்ச் ஆகுது. வயசுக்கு வர்றது பெண்களுக்கு அப்படின்னு ஒரு வயது இருந்துச்சு. இப்போ எல்லாம் அந்த வயதெல்லாம் வரமுறையெல்லாம் உடஞ்சி போச்சு. காரணம் என்னன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சுகளில் நிறைய மாற்றம் இருக்கு. ஹார்மோன் சேஞ்ச் ஆகி ஒரு பெண் பருவம் அடைந்து ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகி அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அந்த பருவம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் அந்த ஹார்மோன் இந்த பசங்க விஷுவலில் பார்க்கறது, டிவியில் பார்க்கறது, படத்தில் பார்க்கறது, சவுண்டாக பாடலாக கேட்கறதுலாம் அந்த ஹார்மோன்கள் தானாக ஆசையை தூண்டி விட்டுருது. அப்போ அது வந்து என்னன்னா சுரந்துரும். அந்த ஹார்மோன்களில் சுரக்க வேண்டியது சுரந்துருச்சுன்னா அது யார் தடுத்தாலும் அந்த காம உணர்வுகளோ அந்த இச்சைகளோ ஆசைகளோ வந்துடும். அப்போ உடலை போய் எந்த டீச்சர் வாத்தியாரோ இல்லை அப்பா அம்மாவோ கைட் பண்ணாலும் சரியாக இருக்காது. ஒரு 2 hours 3 hours கரெக்டாக இருப்பாங்க. திருப்பி அந்த மாதிரி விஷுவலை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்களை கண்காணிங்கம்பாங்க. கண்காணிச்சாப்புல ஒன்றும் இதெல்லாம் இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம எதுக்காக எல்லா பேரும் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, நீங்கள் என்னமோ தியானம் பண்ணி இந்த உலகத்தை யாராவது போய் மாற்ற போகிறீங்களா? இல்லை கடவுள் வந்து நீங்கள் தியானம் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றுங்கன்னு உங்களை உருவாக்கி விட்றாரு. ஒரு தனி மனிதனுடைய ஹார்மோன் சேஞ்சை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு தனி மனிதனுடைய எல்லா சூழல்லையும் எது வேணாலும் நிகழும், அதை சரி செஞ்சுக்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு உங்களால் இடர்பாடுகள் வராமல் பாதுகாக்கிறது தான் தியானம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஹார்மோன் சேஞ்சுக்கு அப்புறம் தொந்தரவு பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா அது சேஞ்ச் ஆகிருச்சு. அதனால என்னால் அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இல்லை. அப்போ அதே தான் வந்து தியானத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது கிடச்சிச்சோ, அது அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுக்காது. எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளையில் வேலை செய்கிறது அந்த பீனியல் அந்த எல்லாமே கிளாண்ட் எல்லாமே ஒரு சுரபி மாதிரி தான். நீங்கள் உடலில் இருக்கிற எல்லா தத்துவமே ஒரு சுரபி மாதிரி இயக்கக்கூடிய ஒரு செயல் வடிவம் தான். அது ஒரு செயலாக தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. பல நாள் நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, அது இதயத்துக்குள்ள எண்ணங்களாக உருவாகி அந்த பொருளை அடையணுங்கிற ஒரு ஆசையை உருவாக்குது. அது அடைய முடியாத போது அதை விட்டு கடந்து வந்துடுவாங்க. ஆனால் அந்த சுரந்துச்சில்ல, அந்த எண்ணங்கள் வந்துச்சில்ல, அது ஒரு இடத்துல தேங்கி தான் நிற்கும். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனால் கூட இந்த விஷயத்தை நான் வந்து அடையணும்னு நினச்சேன், முடியல.
அப்படின்னு அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அது உள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம். அப்போ 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 தியானம் என்பது எவ்வளோ டெப்த்தாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது அதனால தான் நிறைய துறவிகள் வருத்தப்பட்டாங்க. மத பரப்புரை மாதிரி, பிரச்சாரம் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஜாதி மாதிரி எடுத்துட்டுலாம் போவாதீங்க. இது உடல் சம்பந்தமாக இருக்கிற ஒரு சூழல். இந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு உடலுக்கும் தொடர்பு இருக்கு. அதை அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு உடல்ல இந்த பூமியில வாழ்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஒரு மனிதன் பயன்படுத்தணுங்கிறதுக்கு இது இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். அது மேக்சிமம் தெரியும் எல்லாருக்கும், ஆனால் அது அவங்களால உணர மாட்டுறாங்க. இது தெரியாதது ஒன்றும், நம்ம ஒன்றும் சொல்றது ஒன்றும் தெரியாதது ஒன்றும் கிடையாது, தெரியும். இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு தவறான படங்களை நீங்களே பாருங்கள், 1 ஹவருக்குள்ள உங்கள் உடலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே நீங்கள் 1 ஹவர் ஒரு அம்பாலோட படம் பாருங்கள், நீங்களே சாமியே கும்பலனாலும் ஏதோ ஒரு ஃபீல் ஆவீங்க. ஒரு கர்த்தரோட விஷயத்தை ஒரு படத்தையே போட்டு அவருடைய பயோப்பை பார்த்துக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு எந்த பக்தியும் இல்லைனாலும் உங்கள் உடல்லேருந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். அதே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு ஒரு மந்திரத்தை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்களேன், ஒரு 25 நிமிஷத்தில் உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் இருக்கும். இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நம்பிக்கை. இது நம்ம அப்படியே சொல்லி சொல்லி பக்தியில் அப்படியே போகிறோம் இறைவனை நோக்கி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இறைவன் என்பது என்ன சொல்கிறான்னா, ஒரு குரு எதுக்குன்னா அவர் மருத்துவரோட உயர்ந்தாராக இருக்கிறார். அவர் என்ன முதல்ல ஒரு குருங்கிறவர் என்னன்னா, தியானத்துக்குள்ள எந்த உறுப்புகள்லாம் எப்படி எப்படிலாம் செயல்படும், உடலில் எந்தெந்த பார்ட்லாம் என்னென்ன மாதிரிலாம் வேலை செய்யும், அதை எப்படி கையாளணும். அப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணி தியானத்தை பண்ணக்கூடாது, தியானத்தெல்லாம் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும், அதுக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் சூழலை கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் குரு. அது இல்லாமல் தனியாக செய்கிறதுல என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோன்கள் வேறு வேறு மாதிரிலாம் மாறுனுச்சுன்னா நீ தடுமாறி போயிடுவா, உடல் மாறி போயிடும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல்பாடுகள். அப்போ தியானம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த உலகத்தில் கரெக்டாக நம்மளோட உடலை ஒரு சீராக வச்சுக்கிறது தியானம். ஆனால் தியானமே சீரில்லாமல் மாற்றிக்கிறது தியானமாக மாறிடக்கூடாது. அது நிறைய இடங்களில் அந்த மாதிரியான ஒரு செல்ஃபாக தியானம் பண்ணுறது, செல்ஃபாக ஆடியோ கேட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது, இல்லை யாரோ ஒருத்தர் குரு கிடச்சிட்டாருங்கிறதுக்காக போய் ஒரு டெம்பரவரியாக ஒரு தியானத்தை தொடர்றது, அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் அந்த உடல் வேறு மாதிரி மாறி போயிடும். மாறி போன உடலை ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, சுகர் வந்துருச்சுன்னா அவர் வருத்தப்பட மாட்டார். ஏன்னா அவர் உங்களை பார்க்கறது 10,000 ஸ்டூடெண்ட், நீங்கள் 10,000 சுகர் பார்ட்டி. அவர் ஏன் வருத்தப்படணும்னா அவர் டாக்டர் தொழிலே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுத போது டாக்டர்லாம் தள்ளுங்கிட்டு ஓரமாக போயின்னு, ஏன்டா இவங்கெல்லாம் விட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி ரிமூவ் பண்ணி ஓரமாக நிப்பாட்டிட்டு அவர் பாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை ஒரு விறகு கட்ட மாதிரி பார்க்குறாரு. அவர் அந்த அந்த நரம்பு இந்த விஷயம் இங்கே இது கட்டாயிருக்கு, அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒர்க்கை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட எந்த எமோஷனும் இல்லை. சரி பார்த்துரு, இது இப்படி இருக்குது, இந்த இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இதுக்கு என்னடா இது இன்ஜெக்ஷன், அது என்ன எழுதிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்காமட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். திருப்பி நாளைக்கு காலையில் அவர் வருவார், திருப்பி அதே மாதிரி டிஸ்கஷன். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, அதே மாதிரி பல பேஷண்ட்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த எமோஷனோ எந்த ரியாக்ஷனுமோ காட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அதை தெளிவாக அதை உணர்ந்துக்கணும். அப்போ அவருக்கு என்ன ஆயிடுது, உடல் நீ பாதிப்படைஞ்சிட்ட, உனக்காக நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்கு ஒரு 2 ஊசி தருவேன், 2 மாத்திரை தருவேன், காலம் முழுக்க நீ மாத்திரை தின்னாகணும், தின்னு திங்காட்டி செத்துப்போ. உனக்கெல்லாம் நான் பர்சனலாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், உனக்கு பரவாயில்லையே, உனக்கு ஒரு ப்ராப்ளம், நான் உனக்கு மாத்திரை தரேன், பரவாயில்ல, உனக்கு கிட்னி நல்லா இருக்கு அப்படின்னாரு. என்னடா கிட்னி கெட்டு போயிடணும்னு சொல்கிறாரா என்ன, உனக்கு கிட்னி நல்லா இருக்க,
சரி நீ மாத்திரையெல்லாம் சாப்பிடு, உனக்கு உன் மேலே உன் உடல் மேலே அக்கறை இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா செத்துப்போ, எனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி உன் உடலை நீ கெடுத்து வச்சுட்டேன்னா, ஏதாவது தியானமோ இல்லை வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணி கெடுத்துட்டேன்னா, எவனும் கவலைப்படுறதுக்கு இங்கே எவனும் இல்லை. எவன் கவலைப்படுவான் சொல்லுங்க? எவன் கவலைப்படுவான்? 3வது குருக்கிட்ட 4வது தீட்சை வாங்கினவர் உடல் அவர் கொஞ்சம் கெடுத்துட்டு போயிட்டாருன்னா அவர் உங்கள்கிட்ட கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரா என்ன? அவர் ஏன் கவலைப்பட போறாரு? ஏன்னா அவருக்கே தெரியாது உள்ள என்ன பருவ மாற்றம் ஆயிருக்குன்னு. நீங்க சொல்ற பருவ மாற்றம்லாம் எனக்கு பார்வதி தேவி காட்சி கொடுக்குறா, சிவன் காட்சி கொடுக்குறாரு, ஒளி வருதுன்னு தான் சொல்வீங்க. இது மட்டும் கிடையாது. உடல்ல நரம்பு மாறும், இரத்த ஓட்டங்கள்ல மாறும், உடல்ல ஹார்மோன்களில் சேஞ்ச் ஏற்படும், பல்வேறுபட்ட சூழல்களில் உடல் சேஞ்ச் ஆகும். எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி உடல் சேஞ்ச் ஆகும். அப்போ அதை தெரிஞ்சாதான் தியானத்தையே தொடர கொடுக்க முடியும். இது தெரியாமல் எப்படி தியானம் கற்றுக் கொடுக்குறது? இது தெரியாமல் எப்படி ஒருத்தரை போய் தீட்சை கொடுக்கறது? ஒருத்தரை போய் நம்பிக்கை அடிப்படையில் நான் கூப்பிட்டா காளி வந்துடும், நம்பிக்கையில் உன் தலையில் கையை வைக்கிறேன் அப்படின்லாம் வைக்க முடியாது இல்லை. அப்போ காளியே என்னன்னா, நீ முதல்ல உணர்ந்தாதான் அதை ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ண முடியும். உணராத பட்சத்தில் அதை ரியாக்ட் பண்ண முடியாது. 1000 மாணவர்கள் இருந்தும் விவேகானந்தனையா ராமகிருஷ்ணர் கண்டுபிடிச்சாருன்னா உணர்ந்ததுனால தான் கண்டுபிடிச்சாரு. ஃப்ளூக்கில் கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ளூக்கிலலாம் நம்பிக்கை அடிப்படையில் ஏதோ ஒன்று எனக்கு இவனை பார்த்தா அவனை தோண்டிக்கிட்டே இருக்கு, இவன் வந்துடுவான் அப்படின்னா அது ஃப்ளூக்கு. இவன் வருவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுதுங்க எனக்கு உள்ளு உணரும்னா அது சும்மா நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் ஒன்று சொல்கிறீங்க. பார்த்தோன்னே இவனை தான் அனுப்பிச்சிருக்கான், இவன் தான் வந்திருக்கான் அந்த வேலைக்கு, இவனுக்காக தான் நாமளே வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாருல்ல, அது பேர் ஃப்ளூக்கு கிடையாது, அது உணர்ந்தது. இவ்வளோ நாளாச்சேப்பா உனக்காக தான்ப்பா நான் உட்காந்துருக்கேங்கிறாரு. அடுத்த வாரத்தை இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே போய் என்ன சொல்கிறாரு? உனக்காக தான் நான் வந்தேங்கிறாரு. அவரே வெறுத்து போய் அவன் வந்திருக்கான் வாழ்க்கையில். யார்? விவேகானந்தர். ஏதாவது லைஃப் கொடுப்பாரா? குடும்பமே நொந்து நூலாகி கிடக்கு, இவர் என்னமோ எனக்காக தான் வந்தேன் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தான் இருக்காரு. அப்போ அவர் கிளியராக சொல்கிறாரு எல்லாத்தையும். அதே மாதிரி விவேகானந்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் கிளியராக சொல்கிறார், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கிறாரு. நம்பிக்கை அடிப்படையில் சொல்லலை. நம்ம வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட உங்கள் பையன் அப்படி பண்ணிட்டாருன்னா நம்பி சொல்லுவாங்க. அவர் அப்படி நம்பலாம் இல்லை, காலத்தால் இவன் செய்யவே மாட்டாங்கிறத பார்த்துட்டாரு. இவன் செய்யவே மாட்டான், ஏன்னா இவன் மனுஷன் கிடையாது, மனித உடல்ல இருக்கிறான், அவன் மனுஷன் கிடையாது, செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஆள் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த வேலை நடக்குது. அதுதான் அவதாரம், அதனால தான் வரலாறு. அதான் விவேகானந்தர், அதான் ராமகிருஷ்ணர். அதே மாதிரி தான் நம்ம பல்வேறுபட்ட ரூபங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் வகுப்புகளில் ரொம்ப தெளிவாக இதை சொல்கிறோம். உங்களுக்கு 1000 இஷ்யூஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஜீபம்பா மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில காலங்கள் சில சூழல்கள் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட என்னன்னா அந்த சூழலை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் உடலில் இப்போ ப்ராப்ளத்தில் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம், அது இன்னும் கெட்டு போயிடக்கூடாது. மாத்திரை கொடுக்கக்கூடாது, மருந்து கொடுக்கக்கூடாது. சுவாசத்தை வச்சே உங்களுடைய எண்ணத்தையும் கவனத்தையும் செதற விடாமல் உங்களை பொறுப்போடு வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட அந்த தியான வடிவத்தில் இருக்குது. உங்கள் தந்தை உங்கள் தாய் கூட உங்களை டிப்ரெஷன் பண்ணி விட்டுடலாம், ஆனால் நாங்கள் அதை பண்ணோமோ அதை பார்க்குறோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதை உணர்ந்ததுனால தான். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உடல் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் வேணுங்கிறது இதுதான். அதுக்காக தான் இதை நம்ம வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசப்படணும். அப்போ ஒரு உடல் சீராக இருக்கணும்னா வெறும் உணவால் மட்டும் சீராக இருக்காது, அது பல்வேறுபட்ட செக்ஷனுக்குள்ளே நம்ம தயாராகணும். அப்போ நம்ம ஹார்மோன்களை கண்ணாப்புண்ணான்னு சேஞ்ச் ஆக விடாமல் உடலை பருவ மாற்றத்துக்கு ரொம்ப ஏற்படுத்திடாமல் அந்தந்த பருவத்தில் அந்த நடக்கணும்னு சொல்லுவாங்க. பருவம் தப்பி ஒரு வேலை நடக்கக்கூடாது. மார்கழி மாதம்னா பனி பெய்யணும்னா பனி பெய்யணும், அதை தாண்டி போய் பெய்ஞ்சிச்சுன்னா பயிரிட முடியாதுங்க, இங்கே எல்லாம் மாறி போயிடும். அப்போ அந்த பருவங்கிறது அதுதான். அதே மாதிரி தான் உடலில் அந்தந்த ஏற்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்ம உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யணும். அது மாதிரி வேலை செஞ்சிச்சுன்னா உடல் ரியாக்ட் பண்ணி அது ஆப்ரேஷன் பண்ணுறது, ப்ராப்ளம், துன்பத்தை கொடுக்கறலாம் ஆயிடுது.
அப்போ அதை வந்து நம்ம சாதாரண மனிதர்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. டாக்டர்களுக்கு தெரியும் என் உடலில் உறுப்புகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளோ தூரத்துக்கு ரன் ஆகும் எப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், சொந்தக்காரவங்கெல்லாம் மேலும் மேலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது. புரியுதுங்களா? ரொம்ப முடியாத ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். பல பேர் எங்கள் கிராமங்களில் சீரியஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், லைஃப் ஒரு முடிஞ்சிடும் அவளுக்கு அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கடைசியாக அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து முடியாதுமா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டார் டாக்டர். அவ்வளோதான். அதுக்கு உறவினர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, சரி அவ்வளோதான் பார்க்க முடியாதுன்ட்டாங்க, நீ வருத்தப்பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஆக்கி கொடுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்போ நிறைய பேர் சாக போகிறவனுக்கெல்லாம் கோழி சூப்பு வச்சு கொடுத்து நிறைய அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க வந்து அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறாங்களாம், சந்தோஷப்படுத்துகிறாங்களாம் அந்த ஆன்மாவை வந்து. சரி என்னமா போயிடக்கூடாது, இதை செஞ்சுட்டு என்னமா சொல்லுவாங்க, டாக்டரே சொன்னாரும்பாங்க. எந்த டாக்டரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு டாக்டர்லாம் ராங்கெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம், நீ போய் கறி குழம்பு வச்சு கொடு, அவனுக்கெல்லாம் சொல்ல மாட்டார். எந்த டாக்டர் போய் சொல்லுவார்? இவங்க ஊரில் கிராமத்தில் வந்து சொல்லிடுவாங்க. டாக்டர் வந்து கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டாரு, போய் கடைசி காலத்தில் அவர் ஒரு 10 நாளோ 5 நாளாக தான் இருப்பார், ஒரு 2 மாதமாக தான் இருப்பார், நீ போய் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து கறி சூப்பெல்லாம் வச்சு கொடுன்ட்டாரு. அப்படியே வா, சரி அதுதான் எடுத்து சரி வச்சு கொடுங்க அவருக்கு பாவம் அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்களாவே இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஹார்மோன்கள் சரியாக இல்லாதனால தான் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியே ஒரு மனிதனால் பண்ண முடியலை. ஒரு மனிதன் என்னன்னா ஒரு நிலைம்பாங்கல்ல, அந்த ஒரு நிலை எங்கே சேஞ்ச் ஆகுது? சின்ன வயசில் நான் வந்து விநாயகரை கும்பிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா பழக்கம் ஏற்படுத்தினால ஐயப்பனை கும்பிட்டேன். அப்புறம் இன்னும் எங்கள் ஊரில் பாட்டுக்கிட்டலாம் போட்டு எங்கள் ஊரில் அந்த நடைபாதையில் போனதுனால பச்சை வெட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப பேர் அரோகரா போட்டு போகிறாங்கன்னு முருகனை கும்பிட்டேன். இப்படி இது எனக்கு எதுன்னா பக்தி எனக்குள்ளே வரவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பார்க்குற விஷுவலில் தூண்டப்பட்டு ஒவ்வொரு கடவுளாக சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் திடீர்னு மாரியம்மன் மேலே பைத்தியமாயிட்டேன். அது என்னன்னு கேட்டால் 2-3 வாட்டி கோயிலுக்கு போனேன், அங்கே இருக்கிற ரியாக்ட் அவங்க பண்ணுற விஷயம், அப்போ மாரியம்மனை நம்ம வந்து கும்பிடுவோம் அப்படின்னு ஆகிட்டேன். அப்போ உண்மையான பக்திங்கிறது, உண்மையான கடவுள் தேடுறதுங்கிறது உள்ளே ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு நிலச்சி நின்றோம். மாரியம்மன், முருகன், விநாயகர், சிவன் எல்லாம் என்னென்ன வடிவம் அப்படிங்கிறத அது கொஞ்சம் கொஞ்சமாக அது காட்டும். அப்போ வெளியில் பக்தி இப்படி தான் மாறப்படுது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்பிக்கை அடிப்படையில் எனக்கு பிடிச்சா சாமி கும்பிடுவேன், எங்கள் அப்பா வந்து சிவன் தான் கும்பிடுவார், நான் முருகன் தான் கும்பிடுவேன், எனக்கு ரொம்ப முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வெளி விஷுவல். நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம். நீங்கள் சொல்லுங்க, என் தம்பியை வந்து எவ்வளோ கம்பல் பண்ணுறாங்க, தியானத்துக்கெல்லாம் வரமாட்டான், ஏன் தியானத்துக்கு கம்பல் ஏன் பண்ணணும்? அங்கே கம்பல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இந்த புரிதல் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ யாரோ வீட்டில் இருக்கவங்க தியானம் பண்ணுறவங்க கூட்டிகிட்டு வந்து ஏதோ இப்படி போக வேண்டிய பாதையில் இப்படி போகணும்னு சொல்லி விட்ற மாதிரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கூட்டத்துல எல்லாம் கவனித்து பாருங்கள். பழனியிலெல்லாம் போகும்போது ஒருத்தன் அரோகரான்னு சொன்னோன்னே கூட்டமே அரோகராம்பா. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி விஷுவல், பார்க்கறத கேட்கறத அப்படியே செய்யறது. இப்படி தான் 60 ஆண்டுகளாக தலைவரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம ஓட்டே போடுறோம். இது உண்மை. தன்னையே அறியாமல் ஒருத்தர் மேலே பிடிச்சி போயிடுறது. வெளியில் பார்த்து கேட்டு பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியது, பிடிக்க வேண்டியது, அது அப்படியே பிடிச்சி போய் அப்படியே போயிடுறது. கறி, சாராயம் தப்பான பழக்க வழக்கங்கிறது அது பேர் அடிக்ட்டும்பாங்க. இதே மாதிரி கேட்டு பார்த்து ரொம்ப காலமாக இருக்கிறது பேரும் அடிக்ட்டு தான். இதெல்லாம் சரி செய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற ஏதாவது உள்ள பருவமாற்றான ஒரு துறவி வந்து பெரிய மகான் நெஞ்சில் இருக்கிறவன் எவனாவது வந்து இந்தியாவில் ஓட்டு போட்டிருக்கானா?
ஏதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷன் அந்த கியூவில் நின்று பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய சித்தர்னு சொல்லக்கூடிய யாராவது போய் நின்றுருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எல்லாம் இந்த காலத்தில் இப்படி வெளிமுகமாக நடக்கிற வேலை. அதனால தான் 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க, வெளிமுகம் உள்முகம். அவங்க உள்ளே இருக்கிறத உள்முகம்னு நினைக்கிறாங்க. அதான் உள்ள இறைவன் இருக்கிறார். உள்முகம்னா தன்னை அமைதிப்படுத்தி தன்னை அமைதிப்படுத்தினாதான் இறைவனை பார்க்க முடியும், இறைவன் வடிவத்துக்குள்ளே போக முடியும். அதனால தான் ராமகிருஷ்ணர் பல இடத்துல கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தப்பே பண்ணாலும் அவனை திட்டாதான் அவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருன்ட்டார். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை, இதோட உண்மை தத்துவம் இதுதான். நீங்கள் எத்தனை முறை நாளாக சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுக்கு சிறு வயதுலேருந்து காரணம் வெளிமுகமாகவே வேலை நடந்தது தான். அந்த சேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, சேஞ்சுங்கிறது உள்முகம் வேலை செய்யும்போது என்னன்னா, அது தன்னை அறியாமையே ஒரு அமைதிப்படுதுங்க. அது ஒரு அமைதியை நோக்குது. வெளியில் இயங்குது, உள்ள அமைதியாக தான் இருக்கு. அந்த உள்ள அமைதி பெற அந்த செயல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிடச்சிருச்சுன்னா அவங்க என்னன்னா நன்மை தீமைக்கு அழுகவோ சிரிக்கவோ மாட்டாங்க. அப்போ எளிதாக கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க. இதுதான் இதுக்குள்ளே சொல்லணும்னு நான் நினச்சதும், இதுக்குள்ளே பேசணும்னு நான் நினச்சதும் இதுதான். எப்படியாவது ஒரு சூழலில் இந்த உடல் தத்துவமாக மேக்சிமம் இதை எப்படியாவது உங்கள் காதில் போட்டுருவோம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்குள்ளே இதை ஏற்பாடு பண்ணோம். you.